நண்பர்களுக்கு வணக்கம். வருஷத்துக்கு 50 ரூபா ஏர்னிங் பெர் ஷேர் இருக்கிற கோல் இண்டியாவுடைய ஷேர் பிரைஸ் 382 ரூபா தான். பிரைஸ் பை ஏர்னிங் வெறும் 7ல தான் ட்ரேட் ஆகுது. ஆனா இந்த லோ பிரைஸ் பை ஏர்னிங்கை விடவும் இந்த கம்பெனில கவனிக்க வேண்டியது இந்த கம்பெனி கொடுக்கிற டிவிடெண்ட். லாஸ்ட் இயர்ல 3 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தமா 26 ரூபா 50 காசு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஷேர் பிரைஸையும் இந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட்ஸையும் வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த கம்பெனியுடைய டிவிடெண்ட் ஈல்டு கரண்ட் பிரைஸ்லயே 6.95% அப்படிங்கிற அளவில் இருக்குது. 100 ரூபாயை பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட்டா வச்சிருந்தா 6.60% தான் கிடைக்குது. ஆனா அதை விடவும் அதிகமா கோல் இண்டியாவுடைய டிவிடெண்ட் ஈல்டு இருக்குது. பேங்க்ல ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஆனால் கோல் இண்டியாவுடைய டிவிடெண்ட் லாஸ்ட் இயர்ஸில் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. 2023ல் 24 ரூபா 25 காசு டிவிடெண்ட் இருந்தது. 2024ல் 25.50 அப்படிங்கிற அளவுக்கும் அதே டிவிடெண்ட் அடுத்த வருஷத்தில் 2025ல் 26.50 அப்படிங்கிற அளவுக்கும் டிவிடெண்ட்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது டிவிடெண்ட் ஈல்டும் இன்க்ரீஸ் ஆகும். 2020 மார்க்கெட் கரெக்ஷனில் கோல் இண்டியாவுடைய ஷேர் பிரைஸ் 100 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துச்சு. அந்த வருஷத்தில் 16 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரைஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அந்த வருஷத்தில் 16% ஈல்டு கிடைச்சது. இப்போ அந்த டிவிடெண்ட் 16 ரூபாயிலேருந்து 26 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டிவிடெண்ட் ஈல்டும் 100 ருபீஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இப்போ 26.50% ஈல்டும் கிடைக்குது. இப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் பாதியாக குறைஞ்சாலும் கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால வர்ற வருஷத்துலையும் இதே மாதிரி ஹையர் டிவிடெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த ஈல்டு 26%லேருந்து 27, 28 அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற பழைய டேட்டாவை அதிகம் பார்க்கறத விட இப்போ இந்த கம்பெனி 382 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸில் 26 ரூபா 50 காசு அப்படிங்கிறது 6.95%. அடுத்த வருஷம் 27, 27.50, 28 இந்த மாதிரி வர்ற வருஷத்தில் டிவிடெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற ஈல்டுலேருந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 26 ரூபா டிவிடெண்டாக கிடைக்கிற மாதிரி இப்போ இந்த ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அட்லீஸ்ட் 10%, 12% அப்படிங்கிற அளவுக்கு அது ஈல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கம்பெனி பற்றின கோல் இண்டியா பற்றின எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். கோல் இண்டியா 1975ல் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மகாரத்னா PSU கம்பெனி. இந்தியாவுடைய கோல் மைனிங்ல 74% இந்த ஒரு கம்பெனி கிட்ட இருக்குது. இந்தியாவுடைய எனர்ஜி ரெக்யர்மெண்ட்ல 74% தெர்மல் எனர்ஜி மூலமா வருது. இந்த 74%ல 55% எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு தேவையான கோல் செல் பண்றது கோல் இண்டியா மட்டும்தான். தெர்மல், சோலார், விண்ட் எனர்ஜி இப்படி வேரியஸ் மீன்ஸ்ல எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாலும் இந்த கான்ட்ரிபியூஷன்ல ஸ்டில் அதிகமான இடம் கோல் பேஸ்டு தெர்மல் எனர்ஜிக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிற கோல் செக்டார்ல பிரைவேட்ஸையும் அலோவ் பண்ணா கோலுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். கோலுடைய பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஷார்ட்டேஜ் வரும், இல்லைனா டேரிஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்படி இந்த செக்டாரில் ப்ரைவேட்ஸ் அலோவ் பண்ணுறதுனால டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாக இருக்கிறதால ஸ்டில் கோல் மைனிங் கவர்மெண்ட்டோடைய கையில் இருக்குது. கோல் இண்டியா ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிங்கிறதால இந்த கோல் மைனிங் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் வருது. அதனால இந்த கம்பெனி கோல் மைனிங்ல மோனோபோலி கம்பெனியா இருக்குது. லாஸ்ட் இயர்ல கோல் இண்டியா அவங்களுக்கு சொந்தமான வேரியஸ் மைன்ஸ்ல இருந்து மொத்தமா 77 கோடி டன் எடுத்து செல் பண்ணியிருக்கிறாங்க. கோல் இண்டியாவுக்கு கீழே 14 சப்சிடரி கம்பெனிஸ் இருக்குது. இந்த எல்லா கம்பெனிஸ் மூலமாகவும் சேர்த்து லாஸ்ட் இயர்ல 1,43,000 கோடியை ரெவன்யூவா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இதுல கம்பெனிக்கு 35,302 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் 24.63% அப்படிங்கிற அளவில் இருக்குது. லாஸ்ட் இயரில் கம்பெனி ஏர்ன் பண்ண 35,000 கோடி ரூபாய் ப்ராஃபிட்டில் 50% 16,016 கோடி ரூபாயை டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பெர் ஷேருக்கு 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் நவம்பரில் 15.75 ருபீஸும், ஜனவரியில் 5.60 பைசாவும், கடைசி டிவிடெண்ட் ஆகஸ்டில் 5.15 ருபீஸும் டிவிடெண்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக கோல் இண்டியா இன்வெஸ்டர்ஸ்க்கு 26.50 நெட் டிவிடெண்டாக கிடைச்சிருக்கு. இந்த கம்பெனி ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிங்கிறதுனாலையும் மெச்சூர்டு பிஸ்னஸில் இருக்கிறதாலையும் இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் மிக அதிகமாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது.
ஆனால் இப்போ இந்த கம்பெனி கொடுத்துட்டு இருக்கிற டிவிடெண்டான 26.50 அப்படிங்கிற அளவில் இருந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸில் அவங்களுக்கு இருக்கிற ஷேர் ஹோல்டிங் மூலமாக மொத்தமாக 70,000 கோடி ரூபாயை நெட் டிவிடெண்டாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இதில் 10,600 கோடி ரூபாய் ஒரே ஒரு கம்பெனி கிட்ட இருந்து கோல் இந்தியாவிலேருந்து மட்டும் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கோல் இந்தியா ஐபிஓ வரும்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கோல் இந்தியாவில் 85% ஓனர்ஷிப் இருந்துச்சு. இப்போ அந்த ஓனர்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக டைல்யூட் ஆகி இப்போ 63% அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஷேர்ஸை செல் பண்ணுறது மூலமாக கிடைக்கிற ப்ராஃபிட்ஸை கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமான பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வெளியில் செல் பண்ணியாச்சு. இன்னும் தொடர்ந்து ஷேர்ஸை செல் பண்ணி அதன் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியாது. அதனால் ப்ராஃபிட்டபிள் கம்பெனிஸ்லேருந்து அதிகமான டிவிடெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாலிசியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோடைய கண்டினியூஷனாக பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் அதிகமான ப்ராஃபிட்ஸை டிக்ளேர் பண்ணும்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கவர்மெண்ட்டுக்கும் அதிகமான டிவிடெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனியில் ஷேர்ஸை ஓன் பண்ணுற அதர் இன்வெஸ்டர்ஸுக்கும் அதே அளவில் டிவிடெண்ட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் அதிகமான டிவிடெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக பாலிசியை அனௌன்ஸ் பண்ணாலும் அந்த கம்பெனிஸுடைய ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருந்தால் தான் அதிகமான டிவிடெண்ட்ஸை கொடுக்க முடியும். கோல் இந்தியாவுடைய ப்ராஃபிட்ஸ் 2023ல் 28,124 கோடி ரூபாயில் இருந்தது. 2024ல் 37,300 கோடி அப்படிங்கிற அளவுக்கும் 2025ல் 35,300 கோடி அப்படிங்கிற அளவுலையும் இருக்குது. இப்போ கோல் இந்தியா இந்த இடத்துல இருந்து இன்னும் அதிகமான ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணாதான் அதிகமான டிவிடெண்ட்ஸை கொடுக்க முடியும். அப்படி அதிகமான ப்ராஃபிட்ஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா அதுக்கு தேவையான எஃபர்ட்ஸையும் இந்த கம்பெனி தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. கோல் இந்தியா லாஸ்ட் இயரில் 77 கோடி டன் கோல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டியை 2030ல் 100 கோடி டன் அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சிருக்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜிக்கு கவர்மெண்ட் அதிகமான ஃபோக்கஸ் பண்ணாலும் ஸ்டில் தெர்மல் பவர் பிளான்ட்ஸும் இன்னும் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகிறதால இந்த பவர் பிளான்ட்ஸுக்கு தேவையான கோல் தேவையும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் இன்னும் அதிகமான சேல்ஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது கம்பெனி ஏர்ன் பண்ண 35,000 கோடி ரூபா நெட் ப்ராஃபிட்டில் 16,000 கோடியை டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கிற பணத்தில் இன்னும் ஒரு 16,000 கோடியை எக்யூப்மெண்ட்ஸை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் கனெக்டிவிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது கம்பெனியுடைய எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் ஆகும். அதனால் இதே அளவில் சேல்ஸ் இருந்தாலும் ப்ராஃபிட் மார்ஜின் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, கிரிட்டிக்கல் மினரல்ஸுடைய தட்டுப்பாடு இப்போ அதிகமாக இருக்குது. அதுலேயும் சைனா அவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படியே ஸ்டாப் பண்ணுறதால இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை டிபெண்ட் பண்ணியிருந்த அதிகமான கம்பெனிஸ் செக்டார்ஸ் பாதிக்கப்படுது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஓன் ப்ரொடக்ஷனையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதோடைய கண்டினியூஷனாக கோல் இந்தியா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மைனிங் ரிலேட்டட் ஒர்க்ஸையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. கடைசியாக கோல் இந்தியா ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு புது ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. அது ரினியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன். எந்த ரினியூவபிள் எனர்ஜினால கம்பெனிக்கு ரிஸ்காக இருக்குமோ அதே செக்டரில் கோல் இந்தியாவும் அவங்களோட ப்ரெசன்ஸை கொண்டு வர்றாங்க. 2030ல் 9.5 ஜிகாவாட் ப்ரொடக்ஷன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற கம்பெனியாக கோல் இந்தியா இருக்கணும்னு அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி கம்பெனி ரிலேட்டட் டைவர்சிஃபிகேஷன்லையும் ஓன் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது இப்படி 2 எஃபர்ட்ஸ்லையும் இருக்கிறதால வர நாட்களில் இந்த கம்பெனி அதிகமான ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அப்படி நடக்காமல் போச்சு அப்படின்னாலும் கோல் இந்தியாவுக்கு கடன் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனாலையும் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் கம்ஃபர்டபுளாக 24% அப்படிங்கிற அளவுக்கு மேலேயும் இருக்கிறதுனாலையும் கோல் இந்தியாவுடைய ப்ரொடக்ஷன் கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதோடைய கண்டினியூஷனாக ப்ராஃபிட்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி நடக்கும்போது இப்போ இருக்கிற டிவிடெண்ட்லேருந்து இன்னும் ஹையர் டிவிடெண்ட்ஸ் இந்த கம்பெனி டிக்ளேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இது போக இன்னும் கன்சிடர் பண்ண வேண்டிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு நீங்கள்